வணக்கம், என் பேர் சத்யாதேவி. நான் கேஎஸ்ஆர்டிஎம்எல் ஸ்கூல்ல படிக்கிறேன். இந்த ஸ்கூல்ல நான் 13 வருஷமா இருக்கேன். இப்போ 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன். 12th ஸ்டாண்டர்ட்னாலே எல்லாத்துக்கும் பயம்னா பப்ளிக் எக்ஸாம் தான். ஸோ அந்த பப்ளிக் எக்ஸாம்ல ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் ஹை ஸ்கோர் குறைக்கிறதுக்காண்டியே ஒவ்வொரு செக் பாயிண்ட் இருக்கும், ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையுமே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்ல வந்து இன்சைட் ஒன் வேர்ட்ல ட்விஸ்ட் வைப்பாங்க. ஆனால் எங்கள் ஸ்கூல்ல அந்த இன்சைட் ஒன் வேர்ட்ல ரெகுலர் ப்ராக்டிஸ் அண்ட் டெஸ்ட் இருக்கும். அடுத்து இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டோம்னா மோஸ்ட் டிஃபிகல்ட் பார்ட்னா கிராமர் தான் சொல்லுவோம். கிராமர்ல ஃப்ரீக்வெண்டா எங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் எங்கள் ஸ்கூலில் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அடுத்து மேக்ஸில் வந்து பின்னாடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒன் வேர்டையுமே நாங்கள் சால்வ் பண்ணி தான் போடுவோம். ஸோ என்னதான் அவங்க ட்விஸ்டாக கேட்டிருந்தாலும் நாங்கள் அதை வந்து ஈஸியாக ஃபேஸ் பண்ணிடுவோம். ஃபிசிக்ஸில் வந்து கொஷின்ஸாக படிக்காமல் கான்செப்டை எடுத்துகிட்டு படிப்போம். ஸோ இந்த கான்செப்சுவல் லேர்னிங் வந்து எங்களோட ஹையர் ஸ்டடீஸ்க்கு கண்டிப்பாக யூஸாக இருக்கும். அடுத்து கெமிஸ்ட்ரியில் வந்து கடைசியில் ஈஸியாக ரிவைஸ் அண்ட் ரீகால் பண்ணுறதுக்கு மினிமம் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. பயாலஜியை பொறுத்த வரைக்கும் நடத்தையிலே மேம் இன்டீரியர் நடத்துறனால நாங்கள் என்ன ட்விஸ்டட் அண்ட் இன்சைட்ல கம்பல்சரி 2 மார்க் 3 மார்க் 1 வேர்ட் எல்லாமே நாங்க அட்டன் பண்ற கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கு இருக்கு. இப்படி ஒவ்வொரு செக் பாயிண்ட்டையும் நாங்க கிராக் பண்றதுக்காண்டி நிறைய மெத்தட்ஸ் எங்க ஸ்கூல்ல கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இந்த பப்ளிக்ல நான் ஹையஸ்ட் ஸ்கோர் பண்ணுவேன். தேங்க்யூ.